12க்கு 20 ஒரு பெட்ரூம், 4க்கு 7 சைஸ்ல ஒரு அட்டாச்டு பாத்ரூம். பட்ஜெட் எவ்வளவு வரும்? பட்ஜெட் ஒரு தேவையானதெல்லாம் சொல்றேன், எழுதிக்கப்பா. சொல்லுங்க. 4500 செங்கல், அதுக்கு ஒரு 40,000 பா. 70 மூட்டை சிமெண்ட், அதுக்கு ஒரு 30,000 போட்டுக்கப்பா. 30,000. அப்புறம் ரூஃபு காங்கிரீட்டு பூசு வேலைக்கு ஒரு 35,000 பா. இது போக ஆள் கூலி 50,000 ரூபாய். மொத்தமா 2,40,000 ஆச்சுக்கா. நான் போட்ட கணக்கு அதுதான்ப்பா. இந்த காசுக்குள்ள எந்த குறையும் இல்லாம தரமா முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. சரிக்கா. ஆனா உனக்கா எல்லா வேலையும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இதானப்பா என் வேலையே. கூடலாம் நான் எதுவும் சொல்லலப்பா. இல்லக்கா எல்லாம் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. நானும் வெளில விசாரிச்சேன்க்கா, இந்த ரேட் தான் வந்துச்சு. அக்கா எவ்வளவு நாள் ஆகும் கட்டி முடிக்க? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுத்துறேம்மா. மழை காலம் வேற வரப்போகுது, அதுக்குள்ள பண்ணி முடிச்சிடுறேன். சரிக்கா. ரொம்ப நல்லதுமா. முத்தண்ணா, நான் வரும்போதெல்லாம் யோசிப்பேன், உங்களுக்குன்னு தனியா ரூம் இல்ல, நீங்க ஹால்ல தான் இருந்தீங்க, இப்பதான் அந்த ரூம்ல இருக்கீங்க. அதோ மனோஜ் கல்யாணம் ஆனா அந்த ரூமை இவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. இதுக்காகவே ஆண்டி சீக்கிரமா மனோஜ்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணா, உங்களுக்காக நீங்க ஒரு ரூம் கட்டிக்கிறது தான் நல்லது. எப்போ பண்ணிருக்கணுமா? ஏதாவது ஒரு செலவு வந்து அப்படியே தடப்பட்டு போயிட்டே இருந்துச்சு. அதான் அதுக்கான டைம் வந்திருக்குது. இது எங்க பல நாள் கனவு ஸ்வேதா, இப்பதான் நிறைவேற போகுது. ஆனா என்ன ஆனா? ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஏங்க, இப்ப 2,40,000 ஆகும்னு சொல்றாங்க. அப்படி இப்படின்னு கட்டி முடிக்க 3 லட்சம் ரூபாய் ஆயிடும். பெரிய தொகை. வேணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கட்டிக்கலாமா? வெயிட் பண்ணி தான் நம்ம அப்படியே இருக்கிறோம். இதுக்கு மேலாம் தள்ளி போடக்கூடாது, ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, எனக்கு 8 வண்டி ஓடுது. நீ நிறைய ஆர்டர் எடுக்கிற, காசுலாம் ரெடி பண்ணிக்கலாம். மீனா, கடன் இருக்கிறதெல்லாம் யோசிக்காத, பாத்துக்கலாம். வா அக்கா, அட்வான்ஸ் எவ்வளவுக்கா கொடுக்கணும்? இப்போ ஒரு 50,000 கொடுத்தா போதும், மத்ததெல்லாம் கட்ட கட்ட பாத்துக்கலாம்ப்பா. சரியா? போலாம். என்னடா அந்த 100 ஏக்கர் நிலத்தை அளந்து பாத்துட்டீங்களா? எப்ப அரண்மனையை கட்ட போறீங்க? அக்கா ஒரு நிமிஷம் வரேங்க. டேய், உன்னால கிண்டல் பண்ணாம இருக்க முடியாதா? ஏன்டா கட்ட போறது ஒரு ரூமுக்கு எதுக்குடா அவ்வளவு சீனு? இந்த வீடே முத்து மீனாவால தான் இருக்கே. உன்னால போயிருக்க வேண்டியது, அத மறந்துடாத. அப்ப சைலண்டா தானே இருந்த, இப்பவும் அப்படியே மெயின்டைன் பண்ணு. மனோஜ், நீ பேசாம இரு. ஸ்வேதா, இங்க வா, உட்காருமா. உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது பெரியமா. அப்புறம் உன் கல்யாணம் எப்போ? இப்பதான் டெஸ்ட் வச்சிருக்கேன், சீக்கிரம் சொல்றேன். என்னமோ சொல்ற. மனோஜுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்லயும் தெரிஞ்ச இடத்துல பாக்க சொல்லு. என் சொந்தத்துல வேணா பார்த்து சொல்லுங்க. சொந்தத்திலே வேண்டாமா? அப்புறம் உன்ன மாதிரியே திரும்ப இன்னொரு தங்கச்சி வந்துட போறா. இதுல 50,000 இருக்கு. அப்பா இருந்தாருன்னா அவர் கையால கொடுக்க சொல்லிருப்பேன். அவர் ஊருக்கு போயிருக்காரு, அதனால அம்மா கையால. டேய், நான் எதுக்குடா கொடுக்கணும்? நீங்க ரூம் கட்டுறீங்க, உங்க பணம். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. என்ன அப்செட் ஆயிட்டீங்களா? அத்தை கையால பணத்தை கொடுக்கலாம்னு நினைச்சோம். அவங்க கையால பணம் கொடுத்தா சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்களா? அதுக்கு தானே கேட்டோம். ஏன் பெரியமா இப்படி பண்றாங்க? பெரியவங்க அவங்க விஷ் பண்ணி கொடுக்கலாம்ல. அவங்க அப்படிதான் ஸ்வேதா, முத்து விஷயத்துல அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. தோ இவன்னா எல்லாம் முன்னாடி நின்னு பண்ணுவாங்க. இப்போ ஆண்டி கையால பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? அவங்க கொடுப்பாங்க. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அதெல்லாம் ஆண்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். போன கூட ஆண்டி வெளியில வந்து அந்த அட்வான்ஸ நீங்க கொடுங்க. என்னால எல்லாம் முடியாது ஸ்ருதி. ஆண்டி, நான் உங்களுக்காக தான் சொல்றேன் ஆண்டி. எனக்காகவா? ஆமா ஆண்டி, நீங்க தானே சொன்னீங்க ஆன்லைன்ல வீடியோ போட்டு வைரல் ஆகணும்னு. இப்ப நீங்க வந்து இத கொடுத்தா நீங்க பெருசா ஃபேமஸ் ஆயிடலாம். என்ன சொல்ற? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஆண்டி? விஜயா vlogs அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் போடுவோம். வீடியோ கண்டென்ட் சொல்றேன் கேளுங்க. தான் மருமக ஆசைப்பட்ட ரூம கட்ட மாமியாரே முன்பணம் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட். இப்படி ஒரு பெஸ்டான மாமியார் எல்லா ஃபேமிலிலயும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோன்னு வைங்க. போட்டா ஃபேமிலி வியூவர்ஸ்க்கெல்லாம் ஈஸியா ரீச் ஆயிடுவீங்க. லைக்ஸ் கமெண்ட்ஸ்னு அதிகமா வரும். அந்த வீடியோவை நிறைய பேர் பாப்பாங்க. ஆனா நான் முன்பணம் கொடுக்கலையே. அது வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியவா போகுது? இதுல நீங்க ஃபேமஸ் ஆயிடலாம் ஆண்டி. இதுலயே ஃபேமஸ் ஆயிட முடியும்? ஆமா ஆண்டி, நிறைய லேடிஸ் எல்லாம் பாப்பாங்க, உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதுவும் இல்லாம வியூஸ் அதிகமா போனா அதுக்கு காசும் வரும். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் ஆண்டி. நீங்க வந்து பணத்தை குடுக்கறேன்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க ஆண்டி. சரி, நீ நல்ல வீடியோ எடு, நான் அதுக்கேத்த மாதிரி பேசுறேன். நீங்க வாங்க. எல்லாரும் கேளுங்க, ஆண்டியே அவங்க கையால பணத்தை குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? ஆமா.
ஆண்டி சொல்லுங்க. ஆ, நானே குடுக்கறேன். பணத்தை கொடு. மா ம்? நீங்க எதுக்குமா பணத்தை கொடுக்கணும்? டேய் உனக்கு என்ன வந்துச்சு போடா. டேய் விடுறா, ஏதோ ஆசைப்படுறாங்க. குடு. ஸ்ருதி ரெடியா? இருங்க கொடுக்கலாமா? ஆண்டி. ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்டி. ரெடி. ஸ்ருதி எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? சும்மா ஒரு மெமரிஸ்க்காக. இல்ல ஆண்டி? ஆ, ஆ, ஆமா ஆமா. அக்கா அம்மா கையில அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. கொடுங்கம்மா. ஆ, இந்தாங்க. என் பையனும் மருமகளும் சேர்ந்து ஆசைப்பட்டு அந்த ரூமை கட்டுறாங்க. அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. ஆ கண்டிப்பாம்மா. ம். என் மகனும் மருமகளும் நல்லா உழைக்கிறவங்க. அதுவும் மீனா 1/2 மணி நேரத்துல 50 முழம் பூ கட்டுவா. முத்து 8 கார் வச்சு தொழில் பண்றான். இப்ப அவங்க சொந்தமா ரூம் கட்ட போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா கட்டி கொடுத்துருங்கம்மா. கிரகப்பிரவேசம் பண்ணணும். அமோகமா பண்ணிடலாமா. எங்களுக்காக கொடுத்துருக்கீங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் என்னோட கடமை தானே. ஓகே ஆண்டி, சூப்பர். சரி சரி, அதான் கொடுத்தாச்சுல்ல, போய் வேலையை பாருங்க போங்க. ஆண்டி சூப்பர். சரிங்க தம்பி, நான் வரேன். சரிங்க. போயிட்டு வரேம்மா. வாங்க. என்னன்னு சட்டன ஒரு நிமிஷத்துல ஆளே மாறிட்டாங்க. இவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அவங்கள யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. மீனா உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி. இந்தாம்மா. ஐயோ இதை குடி. ஆண்டி, இப்பதானே நான் ஜூஸ் குடிச்சேன். பரவாயில்லம்மா. உன் வீட்ல உன் அப்பா அம்மா பாத்துக்கிட்ட மாதிரி என்னால பாத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாத்துக்குவேன். ஆ? குடி. சத்யா உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரவா? இல்லம்மா வேணாம்மா. அம்மா வாக்கா. வா மீனா. வாங்க வாங்க மாமா. மாப்பிள்ளை. வாங்கண்ணா. பரவாயில்ல உட்காரு உட்காரு. என்ன சித்தா எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. அருண் வந்தாரா? வரல, ஆனா ஃபோன் பண்ணாரு மாமா. என்ன சொன்னாரு? மன்னிப்பு கேட்க வரேன்னு சொன்னாரா? இல்ல மாமா, என்ன வீட்டுக்கு வர சொன்னாரு. ஓ, இன்னும் இந்த அதிகாரம் பண்றது போகல. நீ என்ன சொன்ன? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு? அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நீ வரலன்னா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு மாமா. என்ன செஞ்சிட வராமா அவரு? பொண்டாட்டி அடிச்சு கொடுமைப்படுத்துறதெல்லாம் தப்புன்னு தெரியல. இப்போ வரைக்கும் தப்ப உணரல. அவர் எப்ப மாறுவாருன்னு தான் தெரியல மாப்பிள்ள. அதெல்லாம் மாறிடு வரத்த. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த ஆளே தேடி வரட்டும். மாப்பிள்ள இப்படியே எடுத்துட்டு இருந்தா எப்படி மாப்பிள்ள? சீதா வாழ்க்கை என்ன ஆகுறது? மா, சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாமா நாங்களும் சொல்றோம். மாமா நான் வேணா அவர்கிட்ட போய் பேசி பார்க்கவா? நீ போய் பேசினா மட்டும் நான் அந்த ஆளுக்கு புத்தி வந்துருப்பதா? அவர் தான் வீட்டுக்கு வர சொல்றாருல, வீட்டுக்கு போய் பேசி காம்ப்ரமைஸ் ஆயிடலாம்ல. அப்படிலாம் கூப்பிட்டவனே போயிட்டா சீதாவோட வருமா அந்த ஆள் தெரியாம போயிடுமா? அவனே வருவான், அப்புறம் மறுபடியும் நம்மளே அனுப்பி வைக்கலாம். ரேகா, அம்மா என்னாச்சுமா? ஏன் அழற? வாமா, வாங்க, உள்ள உள்ள வா. வாங்க. என்னன்னு சொல்லுமா, அழாதம்மா. எனக்கு பயமா இருக்கு ரேகா, என்ன நடக்கும்னே தெரியல. எதை பத்திமா சொல்ற? என்னாச்சு? நான் இங்க சந்தோஷமா தானே இருக்கேன். நான் உன்ன நினைச்ச அழல, நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்ட. எனக்கு யாருமே இல்லாம போயிடுவோன்னு பயமா இருக்கு. ஏமா இப்படி சொல்ற? நீயும் என்னை விட்டு வந்துட்ட, இப்ப உன் அப்பாவும் நம்மளை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. என்னம்மா இப்படி பேசுற? அப்பாக்கு என்னமா ஆச்சு? அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்னம்மா சொல்ற? அப்பாக்கு என்னமா ஆச்சு? அவரு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அவரு சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நல்லா தானமா இருந்தாரு, எப்படி திடீர்னு? நீ எங்களை விட்டு போனதுல இருந்து அவரு நொடிஞ்சு போயிட்டாரு. சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தாரு. அந்த கவலையில தான் இப்படி ஆயிடுச்சு. அழாதம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாது. அவர் இப்ப வீட்டுல தான் இருக்காரு. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ வந்து அவர் பார்த்து 2 வார்த்தை பேசுனா அவருக்கும் ஆறுதலா இருக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். நீ வருவியா ரேகா? அவருக்காக ஒரு தடவை வா. நானும் அவரும் கொஞ்சம் வருஷம் பிரிஞ்சிருந்தோம். இப்பதான் கொஞ்ச நாளா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். ஆனா எங்க இந்த வாழ்க்கையும் நீடிக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்க மருமகளை ஒரு தடவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க, என் தாலியை காப்பாத்துங்கன்னு கேக்குறேன். என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ரேகாவை அப்பாவை பார்க்க கூடாதுன்னு நாங்க ஏன் சொல்ல போறோம்? ரேகா, உங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல, உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. நீ போய் பார்த்துட்டு வந்துருமா? அதான் தான் சொல்றாங்களடா, ரேகாவை கூட்டு போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துருங்க, கிளம்புங்க. சரி மாமா. ரொம்ப நன்றிமா. ஐயோ பரவாயில்லங்க, உடனே கிளம்புங்க, போயிட்டு வாங்க. அழாதம்மா, வாமா போலாம். ரேகா,
போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். வா போயிட்டு சத்யா. வாடா. சரிம்மா. என்ன மீனா அந்த அம்மா சொல்லுது நம்பலாமா? உண்மையை தான் சொல்லுதா? எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா அவங்க புருஷ விஷயத்துல இப்படி பேசுவாங்களா? தெரில, என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஆனால் ஒரு வேளை உண்மையாக இருந்து நம்ம அனுப்ப மாட்டோம்னா தப்பாயிடும்ல, அதான் கூட்டு போக சொன்னேன். ம், போயிட்டு வரட்டுங்க, பாத்துக்கலாம். அப்புறப்பா மனோஜ், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? கடையில கூட்டத்தையே காணும், என்னன்னே தெரியல, யாருமே வரதில்ல. இது என்ன சூப்பர் மார்க்கெட்டா டெய்லி வந்து வாங்குறதுக்கு? நம்மளது சீசன் பிசினஸ்ல அப்படிதான் வருவாங்க. கல்யாண சீசன் வந்தா நம்ம கிட்ட தானே வந்தாகணும். இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு யாரும் சீரெல்லாம் செய்யறது இல்லப்பா. மொத்தமா பணத்தை கொடுத்துருங்கன்னு பொண்ணு மாப்பிள்ளையும் வாங்கிக்கிறாங்க. அந்த காலம் மாதிரி கல்யாண மண்டபத்திலே எல்லாத்தையும் வாங்கி வச்சு யாரும் கொடுக்கறது இல்ல. வேணா உன் கல்யாணத்துக்கு அப்படி பண்ணிடலாமா ஜீவா? அதெல்லாம் வேணாம். என் கல்யாணத்துக்குலாம் உங்களை கூப்பிட போறதே இல்ல. என்ன ஜீவா இப்படி சொல்ற? சார், இப்ப இவ கல்யாணமா முக்கியம்? நானே கடுப்புல இருக்கேன். என்ன கடுப்பு? இப்படி ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கல சார். ஏன்பா உனக்கு என்ன கஷ்டம்? அதான் ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி இருக்கேன். அதுதான் பெரிய கஷ்டமே. நல்லா லாக் ஆயிருக்கேன். கனகாவை கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்ப ரோகிணி வயித்துல குழந்தை வேற. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியில நான் ஜெயிலுக்கு தான் போவோம் போல இருக்கு. ஐயோ பாஸ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்களே இருக்கோம்ல. நீங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களால என்ன பண்ண முடியும்? பாஸ், முதல்ல நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டியதை மறந்துட்டீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சந்தோஷ் சார், பாஸுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ப்ரோ, 2வது கல்யாணம் ஆன விஷயம், ரோஹிணி வயித்துல குழந்தை இருக்கிற மேட்ரு எல்லாமே ஓகே தான். நாங்களும் அதை யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா தான் வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத முதல்ல பண்ணு. கடமையா? என்னது? அதானே பார்த்தேன். பாஸுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்தா நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? ப்ரோ, எங்களுக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கீங்க. அது ஞாபகம் இருக்கா இல்லையா? முதல்ல எங்க சம்பள பணத்தை கொடுங்க. அப்படி கொடுக்கலன்னா நாங்க 2 பேரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சக்திவேல் சார், இப்ப நம்ம கம்பெனில ஸ்ட்ரைக் வர மாதிரி என் ஜாதகத்துல ஏதாவது இருக்கா? அது கட்டத்தை வச்சு சொல்ல முடியாது. கூட இருக்கிற ஆட்களை பொறுத்தது, அவங்களோட எண்ணத்தை பொறுத்தது. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? நம்ம என்ன அப்படியா பழகணும்? இப்ப என் நிலைமை என்னன்றது உங்களுக்கே தெரியும்ல. பிசினஸ் இப்ப ரொட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. வர பணம் டீலருக்கும் கடை வாடகைக்கும் கரண்ட் பில் கட்டுறதுக்குமே சரியா போயிட்டு இருக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கிற பணம் இந்த கேஸ் நடத்துறதுக்கு சரியா போகுது. நான் கையில காசு வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். வெளியே பார்க்க தான் நான் பெரிய பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கும். கையில ₹1 இல்ல. எப்பதான் உன் கையில பணம் இருந்திருக்கு? அதெல்லாம் முடியாது பாஸ். இப்பவே எங்களுக்கு பாக்கி சம்பளம் வேணும். அப்பதான் நாங்க இனிமே வேலை செய்வோம். நீங்க மட்டும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு தானே இருக்கீங்க. ப்ரோ, நீ பணக்கார வீட்டுல தானே இப்ப 2வது கல்யாணம் பண்ணிருக்க. ஒரு ஃபோன் பண்ணா பணம் வந்துட போகுது. இப்படிதான் எல்லாரும் நினைக்கிறீங்க. டிவோர்ஸ் கேஸ் முடியாம எனக்கு எப்படி பணம் வரும்? அதுவும் இல்லாம தேவிகா ஆண்டி ரொம்ப உஷாரா இருக்காங்க. முதல்ல டிவோர்ஸ் வரட்டும், அப்புறம் பணத்தை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க. என்னால என்ன பண்ண முடியும்? அப்ப சீக்கிரம் டைவர்ஸ் வாங்குற வழியை பாரு. நானா முடிக்காம இருக்கேன். கேஸ் தான் இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ரோகிணி தான் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேங்கிறா. ப்ரோ, அவங்களுக்கு ஆயுசு 100. ரோஹிணியே வந்துட்டாங்க. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இருக்கோம். நீங்க பேசுங்க, நாங்க டிஸ்டர்ப் பண்ணல. மனோஜ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதனால தான் நேர்ல வந்தேன். போன்லயே சொல்லிருக்கலாம்ல. போன்ல சொல்லலாம், பட் இது பர்சனல் விஷயம், அதனால தான் நேர்ல வந்தேன். நமக்குள்ள என்ன பர்சனல் இருக்கு? என் வயித்துல உன் குழந்தை வளருது. இதை விட உனக்கு வேற என்ன பர்சனல் வேணும்? மென்சஸ் ஸ்டாப் ஆனதுல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒரு பேக்கேஜா 1,25,000 ஹாஸ்பிட்டல்ல கட்டியிருக்கேன். இது வெறும் நார்மல் டெலிவரிக்கு தான். சி செக்ஷன்னா இன்னும் அதிகமாகும். அதத்தான் நீ கட்டிட்டல்ல, அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் இது இல்ல. எல்லா மாசமும் 3வது வாரம் நான் செக்கப்க்கு போகணும். அதுக்கு நீ என் கூட வரணும். என்ன ரோகிணி விளையாடுறியா? நான் எப்படி உன் கூட வர முடியும்? எனக்கு வேலை நிறைய இருக்கு. என் வயித்துல வளர்றது உன் குழந்தை. அந்த அக்கறை, கவலை, பாசம் ஏதாச்சும் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? இனிமே நான் செக்கப்க்கு போகும்போது நீ என் கூட வரணும். மேல ரூம் கட்ட பூஜை பண்ண போறாங்க. அதையும் நம்ம கண்டென்ட் ஆக்குறோம். எப்படி? நீங்க தான் ஆண்டி வந்து முதல் சிங்கிள் எடுத்து வைக்கணும். இப்ப அவங்க என்ன கூப்பிட கூட இல்ல, அப்புறம் நான் ஏன் இங்க போனோம்? ஆண்டி, அவங்க கூப்பிடலனா என்ன? இப்பதான் நீங்க அங்க வரணும்.